பகுத்தச்சா பால்பாண்டி, இந்த ஸ்டேஷனோட கான்ஸ்டபிள், நம்ம ஹீரோவோட பள்ளி தோழன். ஏட்டிக்கு புட்டியை பேசுறது தான் இவரோட வேலையே. எப்பயா போலீஸ் வேலையை விட்டுட்டு வாட்ச்மேன் வேலைக்கு சேர்ந்த? சம்பளம் கம்பளம் எல்லாம் வருமானம் நிறைய கிடைக்கிறப்ப எவன் அந்த தொழில் பாக்குறேன்? யார் சார் சொல்றீங்க? யோ ஒன்னதான் வாட்ச்மேன் ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்க பாரு. ஓ நீங்க அப்படி வரீங்களா? கடமையிலே கண்ணா இருந்தால உடனே விட்டுட்டேன் சார். காவல்துறை உங்க நண்பன் சொல்றீங்கல்ல, நண்பன் ட்ரெஸ் நண்பன் பொருள் தப்பா சார்? தப்பா? போலீஸ் ட்ரெஸ் மாட்டிக்கிட்டு வாட்ச்மேன் வேலையை பார்த்தா அப்படித்தான் இருக்கும். ஓகே சார், ஓகே சார். வா முருகன். ஐயா கூப்பிட்டீங்களா? நீ என்ன பண்ற? ஐயா நம்ம சும்மா எடுத்துக்க. சரிங்கய்யா. இன்னும் 10 நிமிஷத்துல நேரா பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்கு. சரிங்கய்யா. அங்க இருந்து செகண்ட் ரைட்ல பிரேம விலாஸ் அப்படின்னு ஒரு கடை இருக்கும். ஆமாங்கய்யா. சுட சுட அல்வா போடுவாங்க, வாங்கிட்டு வா. இதெல்லாம் ஒரு பொழப்பு. யோ ஐயா எனக்கு மட்டும் வாங்கிட்டு வா. இவர் தாங்க இன்ஸ்பெக்டர் கரியப்பன். திருடனுங்க இவருக்கு அல்வா கொடுத்து இவருக்கு தமிழ்ல பிடிச்ச வார்த்தையே அல்வான்னு ஆகி போச்சு. பெரிய பந்தா பார்ட்டி. அடிச்சதுரா பால்பாண்டி யோகம். வேமா சாப்பிட்டுருவோம். இதையும் போடுங்க, 2 பேரும் ஓடியாருவியான். அவு என்ன குச்சி வச்சிருக்கும்போது குள் பேசி கிராஸ் ஆகுது. பயன்படுத்த முடியாம போனது வருத்தம் தான். மக்கள் இருக்கிற இடத்துல ஃபயர் பண்ணாம அவங்களை பிடிக்க முயற்சி பண்ணிருக்கலாமே. அதுக்கு சாதகமான சூழ்நிலை அமையல. மாப்பிள, ஒரு சம்பவம் தெரியாம நடந்தா தான் அசம்பாவம். அந்த சம்பவத்தை நாமளே உண்டு அதை எப்படி அசம்பாவமாகும்? இவர் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. உன் பேச்சை கேட்டு அந்த பிள்ளையாவது காப்பாத்திருக்கலாம். இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா? நீ ஏன்டா தேவையில்லாம டென்ஷன் ஆகிட்டு பேசாம வா. நம்ம பக்கம் காத்து வீசும், அது வரைக்கும் காத்துட்டு இருப்போம். அதுக்குள்ளேயே நம்ம டவுசர் கழட்டிட்டு விட்டுருவாங்க மாப்பிள. எல்லாருக்கும் தன்னை நிரூபிக்க ஒரு நேரம் வரும். அந்த நேரத்தை தவற விட்டாதான் தப்பு. அந்த நேரத்துக்காக காத்து இருக்கிறதுல தப்பே இல்லை. இப்படியே வீராப்பா பேசி வீணா போக வேண்டியது. ஃபேஷியல் முடிச்சிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுப்பா. போய் சொல்லாத. வர்க் பண்றேன்னு வர முடியாதுடி. எனக்கு பயமா இருக்குது. பாட்டி செல்ல பாட்டி வா பாட்டி, எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. வயசான காலத்துல என்ன வரியாலியா? சரி போ. ஐயோ நான் வரல. அடியே அடி என்ன எங்கடி விட்டுட்டு போற? நான் எப்படி வர்றது? வாடி இங்க வா. என்னால திரும்பி வர முடியாது. நீ வேணா படிக்கட்டுல ஏறி வா. எனக்கு பயமா இருக்குன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாளே. நமக்கு எஸ்கலேட்டர்னா பயம். பாட்டிம்மா பயப்படாதீங்க, நான் தூக்கிட்டு போறேன். சூப்பர்ல. பரவாயில்ல பாட்டி, வரேன். என்ன விட்டுட்டு வந்துட்டேல்ல. அண்ணே அண்ணே, என்ன நீ பாட்டு உட்காந்து தூங்கிட்டு இருக்க? எப்ப என்ன பழப்ப பாக்குறது? பசி எடுக்குதுண்ணே. டேய், இவர் பாக்குறது பெரிய கவர்மெண்ட் ஊத்தியவா? பொழப்ப பாக்குறது எவன்டா பரிசை வச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு நம்மளுக்கு முன்னுக்கு வந்து நிக்கிறேன். வந்துடுறேன். அவளுக்கு தெரியாம பேசிட்டு இருக்கேன்ல, வந்துடுவேன். சரி அண்ணே, இந்த போறானே அவன் பரிசு புடிச்சிருக்க பார்த்தா நிறைய தேரும் போல இருக்கு. இப்ப நான் போய் அடிச்சிட்டு வந்துடுறேன். டேய் இருடா. என்னென்ன நீ? அவன் பரிசை கஷ்டப்பட்டு அடிச்சு பிரிச்சு பார்த்தா 10 ரூபா தேரும். 10 ரூபா 100 ரூபா இருந்துட்டு போகுது. அண்ணே அண்ணே, அங்க பாருண்ணே, கழுத்துல ஒரு பெரிய செயின் போட்டிருக்கு. அதே போய் அடிச்சுட்டு வரனே. இரு பயவல.
அண்ணே அங்க பாருங்கண்ணே, இது நம்ம ஜாதி. ஐயோ பர்ஸ்குள்ள போதோ தெரியலையே. ஆஹா செம்ம வேட்டை போதும்டா சாமி. போச்சே போச்சே, எவ்வளவு பணம் அங்க பாருங்க, இவ்வளவு பணத்தை அடிச்சிட்டு போறா. அப்ப வந்து நான் அடிச்சிருப்பேன். டேய் பேசாம இருடா. அவ இவன்ட்டே இவ்வளவு அடிக்கிறானா, உள்ள ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தானா எவ்வளவு அடிக்க மாட்டா. பேசாம இவளே ஃபாலோ பண்ணு. நல்ல ஐடியாண்ணே. சோயா போடுங்க, அரைக்கிலோ பட்டர் போடுங்க, எக்ஸ்கியூஸ் மீ போடுங்க. அப்புறம் நல்லா ஆத்தாடி. படி வாங்கின காசை கட்ட மாட்டியா? உன் கழுத்துல இருக்க செடி தான் அத்துட்டு போடும் போல. கேட்டா அந்த இழுத்து அடிக்கிற. வணக்கம்ண்ணே. வணக்கமா. அத்தாடி, இங்கிட்டு தெரியாது. அடிக்கிறா, அங்கிட்டு செல்போன் அடிக்கிறா. என்னடா இனி ஃபாலோ பண்ற வேலையெல்லாம் வேணாம். அவ எஸ்கேப் ஆயிரவா, பேசாம உன் கைவரிசையை காட்டு. சரி பொண்டாமணி, அவ ஏதோ ஒரு வார்த்தை சொன்னாலே. என்ன வார்த்தை? எக்ஸ்கியூஸ் மீ. அவள்கிட்ட அந்த வார்த்தையை அப்ளை பண்ணுவோம். ஓகே சரிங்கண்ணே. எஸ்கூஸ் மீ. அப்படின்னா அப்படின்னா உனக்கு என்னன்னு தெரியாதா? ஏய் இப்போ உனக்கு என்ன வேணும்? எஸ்கூஸ் மீனா நீ கொஞ்சம் தள்ளி நிக்கணும். எதுக்கு? அப்பதானே நான் உள்ள வந்து போக முடியும். ஏன் சுத்தி போக தெரியாதோ? இல்ல இல்ல, நீ கொஞ்சம் தள்ளி நில்லு, நான் போகணும். அப்படியா? சுத்தி போகணும்டா. எப்படி போகணும்னு தெரியுமா? எப்படி போகணும்? இப்படி போகணும்டா. என் கொய்யாங்க. ஐயோ என் பேக். திருடே திருடே புடிங்க. அட பாவி டேய் பொம்பளை கபரனே ராஸ்கல். ஏய் என் செயின் பையில இருந்து புடிங்கடே. ஐயோ அண்ணா, ஐயோ வலிக்குதே வலிக்குதே. அம்மா உழைச்ச பணம்மா, பார்த்து பத்திரமா கொண்டு போமா. நீங்க நல்லா இருப்பீங்க. யாருக்கு மாப்பிள்ள ஏகலையா? உங்க பரிசையும் உங்க செயினையும் அடிச்சவள்கிட்ட கடைசியா அவள்கிட்ட சேஃப்டியா கொடுத்து விடுறீங்களா? என்னாச்சு? என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாது. ஐயோ அண்ணே அடிக்காத. அடிக்காத. இன்சூரன்ஸுக்குள்ள ஒரு லவர் எழுத கடிதமா வச்சிருக்கிற கவரி போல. சரி இப்போ போட்டோவில் முகரக்கட்டையை காட்டி சிரிச்ச மாணிக்கிறிக்கே. கல்யாணத்துக்கு முன்னாடி எடுத்ததா தெரியுதுல. கல்யாணத்துக்கு முன்னாடி எவன் சிரிச்சிக்கான் தமிழ்நாட்டில்? ஓடு வல்ல வல்ல வல்லன்னு 1/2 மணி நேரம் பேசுறாங்க. 50 ரூபாய்க்கு வாக்குறியா? இதில் வெள்ளை வண்டி வர வெங்காயத்துக்கு போ. டேய் அடுத்து கருப்பு வண்டி வரியா? என்ன ஃபாஸ்ட்டாக வரேன்? ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டு போனோம். ஏய் பரவாயில்ல, மரியாதை இல்லாம. சார் உங்க லைசன்ஸ் ஆர்சிபி கொடுங்க சார். சார் ப்ளீஸ். பி அகிலன், சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், நரிமேடு போலீஸ் ஸ்டேஷன் சார். சார் உங்க லைசன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் பார்க்கணும் ப்ளீஸ். சார் உங்க கார் டிக்கி ஓபன் பண்றீங்களா? சாரி சார், அதர் ஸ்டேட் லிக்கர் நாட் அலோட் சார். உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியரா இருக்கு, நீங்க கிளம்பலாம் சார். நெக்ஸ்ட் டைம் நம்ம டிபார்ட்மெண்ட் அந்த கடமை செய்யும் போது காரை நிறுத்தி ஒத்துழைப்பு கொடுங்க சார். கிளாஸ் ஏத்திக்கலாமா? எஸ் சார். மாப்பிள்ள ஒரு சல்யூட்டுக்கே 3 பாட்டிலா? ஐயோ ஒருவேளை ஒயின் ஷாப் ஓனரா இருப்பானோ? நமக்கு புதுசா வந்திருக்கிற ஏசி. ஐயோ ஏசியா? மேலதிகாரிகளுக்கு கோட்டு கொடுத்து கரெக்ட் பண்ற இந்த காலத்துல அதிகாரிகள்ட்ட இருந்து 3 பாட்டில் சீஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்களே சார். உங்க கூட பிறந்த அண்ணனா இருந்து சொல்றேன், நீங்க எங்கேயாவது விறகு வெட்டுற வேலையா இருந்தா பார்த்து போங்க. நீங்க செய்யற காரியத்துக்கெல்லாம் நான் தான் தப்பு பண்ண மாதிரி அவங்க முன்னாடி கூனி குறுகி என்னால நடக்க முடியல சார், நடக்கவே முடியல. நான் என் டியூட்டியை தானே செஞ்சேன் சார். போலீஸ்காரங்களுக்கு டூட்டிய பண்ணாம இருக்கிறதா? அப்படி பண்ணிருந்தா எனக்கு இவ்வளவு பெரிய தொப்பை வந்திருக்குமா? இல்ல இவருக்கு தான் மாசமான பொம்பளை மாதிரி வயிறு வந்திருக்குமா? என்ன பஞ்சாயத்து, என்ன பிரச்சனை? ஐயோ புதுசா வந்து ஏசிட்டு இருந்து சீஸ் பண்ணிட்டு வந்திருக்காரியா? ஐயோ அவரை பார்க்க தான் வந்தேன், அவர் இன்னும் வரலையா? சரி நான் வரேன். சரி போ. இது என்ன பாட்டிலு? ஐயோ அந்த ஏசிட்ட இருந்து அதர் ஸ்டேட் பாட்டில்னு சொல்லி இவர் ரைடு பண்ணி வச்சிருக்காரு. வச்சு இன்னைக்கு தாங்க நீங்க கரெக்டா டியூட்டி பாத்துருக்கீங்க. இந்த 2 பாட்டிலோட நீங்க பிரச்சனையை முடிங்க, இந்த பாட்டிலோட நான் ஐயோ ராகவா இம்சை பண்றதுக்குன்னே போலீஸ் வேலைக்கு சேர்ந்துருக்காங்க. ஹலோ சார், பத்திரிகையாளர்கள் சார்பா உங்களை வரவேற்கிறோம் சார். தொடர் கடத்தல் சம்பவத்தை கட்டுப்படுத்த உங்களை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஏதாவது பிளான் பண்ணிருக்கீங்களா? பிளான் போடுறது சிவில் இன்ஜினியர் பண்ணா தான் சரியா இருக்கும்.
அது செங்கலை வச்சு வீடு கட்டுற வேலை. இது அப்படி இல்லை, புத்தி சம்பந்தப்பட்டது. சூழ்நிலைக்கேற்ப செயல் பண்ணணும். அதுக்கு என்கிட்ட பிளான் இருக்கு. மற்ற ஊர்ல வேலை செய்யறதுக்கும் மதுரையில வேலை செய்யறதுக்கும் சிரமம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. இங்கே துப்பாக்கி பேசுறதை விட அருவாதே அதிகமாக பேசுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்படின்னா மதுரை மக்களை நீங்க முரடன்னு சொல்றீங்களா? இதே உங்கள் ப்ராப்ளம். மதுரை மக்கள் ஷார்ப்புன்னு நாங்கள் நினைக்கிறோம். நீங்கள் இதே முரடன்னு பெருமையாக நெஞ்சு நிமித்தி சொல்லிக்கிறீங்க. அதில் உங்களுக்கு ஒரு சந்தோஷம். அதையே நாங்கள் தடுக்க போகிறோம். இந்த தூங்கா நகரம் பத்தி? தூங்கா நகரத்தில் எல்லாரும் நிம்மதியாக தூங்க கண்டிப்பாக கடத்தல்காரங்களை நாங்கள் பிடிப்போம். தேங்க்ஸ். மாப்ள நம்ம செட்டில் தான் பட்டன் இருக்கு. எங்க இருங்க, பட்டன்ல மாட்டிக்கிச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏய் எங்க போற? பாத்ரூம் போறேங்க. போக கூடாது, அந்த பக்கம் போயா. இங்க போகாம வேற எங்க போறது? லேடிஸ் இருக்காங்கயா உள்ள, அந்த பக்கம் போ. கொஞ்சம் இருங்க, பட்டன்ல மாட்டி இருக்கு, எடுத்துறேன். சைஸா எட்டி பார்த்துட்டானே. எங்க பக்கத்துல தான் லேடிஸ் ரெஸ்ட் ரூம் இருக்கு, அங்க போயிருங்க. எப்படிங்க? என் பின்னாடி வந்து மறைஞ்சுக்கிறீங்களா? 2 பேர் சேர்ந்தே போயிடலாம். ஓகேங்க. இதே ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்றதோ. ரெடியா? ரெடி. நான் 1 2 3 சொல்லுவேன், 2 பேர் சேர்ந்தே மூவ் பண்ணணும். 1. என்ன பண்றீங்க? எந்த சைடு போற சொல்லுங்க. இந்த பக்கம் போணும், 2 பேர் சேர்ந்தே போணும். ஓகே. ரெடியா? 1 2 அப்படி 3. சரி. அத்தடி அணவுண்டா. ஐயோ ஆஞ்சாயின். ஏய் என்னடா மாப்ள பாரதியார் ஓடி விளையாடுன்னு சொல்லிக்க, நீ குதிச்சு விளையாடுற. நீ அடிச்சு விளையாடுறதையும் பார்த்தேன்ல, போட்டானா வா. உனக்கு தய அதிர்ஷ்டம் ஆண்ட வேலை வருது. என்ன செய்யுது? நானும் தான் டிஷர்ட் போட்டிருக்கேன், ஏன்டி தான் பட்டன் இருக்கு. எவ இடிக்கிறா? இங்க ஒரு 7 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போறா. நான் பிறந்ததே வேஸ்டியா. சாரி சாரிப்பா. ஓகே பரவாயில்ல. ஹலோ தம்பி, இந்தாப்பா. வேண்டாம் சார். பரவாயில்லப்பா, ப்ளீஸ். தேங்க்யூ சார். என்ஜாய். அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே, ஸ்ரீ சிவசக்தி ப்ரமோட்டர்ஸ் ஃபேஸ் 2 லான்ச்சுக்கு வந்த உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். வந்துட்டீங்களாம்மா? இப்படி குதிச்சு குதிச்சு போறோம். எல்லாரும் வச்சு வந்துடுறீங்களே. எங்க ப்ரமோட்டர்ஸ் 10 வருஷமா ரியல் எஸ்டேட்டை சிறப்பான முறையில பண்ணிட்டு வரோம். எங்களுக்கு 1000 கஸ்டமர்ஸ்க்கு மேல இருக்காங்க. உடனே லேண்ட புக் பண்ணி ஆஃபரை என்ஜாய் பண்ணுங்க. மாப்ள வா, அதுக்குள்ள கிளம்புனா இப்படி விட்டுட்டு போயிருவோமா? வா, நல்லா பார்த்துட்டு போலாம். வா வேணாண்டா. அட ஃபேஸ் 2 வாயா நீ. லான்ச்சுக்கு வந்தவங்கள வெறும் கையோட அனுப்ப விருப்பம் இல்ல. அதனால இந்த கூப்பன் பாக்ஸ்ல இருந்து ஒரு அதிர்ஷ்டசாலியை தேர்ந்தெடுத்து gift கொடுக்க போறோம். இப்போ அந்த அதிர்ஷ்டசாலி யாருன்னு சொல்ல போறேன். அவங்க தான் அகிலா. ஹேய், எனக்குப்பா. வெல்கம் மேடம். கங்க்ராட்ஸ். Thank you. நான் அகிலான்னு தானே சொன்னேன், நீங்க வந்திருக்கீங்க. ஏம்மா, என் மாப்பிள்ள ஒரு அகிலன்றது அகிலான்னு நான் தான் எழுதி போட்டேன். அட்ரஸ் படிமா, நீ முதல்ல அட்ரஸ் படி. மருதுபாண்டியன் நகர், நரிமேடு. பாத்தியா மாப்பிள்ள, நம்மள தான் விழுந்திருக்கு. நம்ம சின்ன பிள்ளைக்கு ஏமாத்த பாக்குறாள். கொண்டாமா. இல்ல அவங்களுக்கே கொடுத்துருங்க. ஏய் குடுமா, ஆள் வத்தல் மாதிரி இருக்கு. அவ சேட்டை பாரு. மாப்பிள்ள, எக்ஸ்கியூஸ் மீ. பொம்பளை பிள்ளை பாத்து. மிஸ்டர் ராவன், நீங்கள் பண்ண இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டை படித்தேன். ஏன் கடத்தல்காரங்களை பிடிக்க முடியலன்னு நினைக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லை சார். பெரிய பெரிய கம்பெனிக்காரங்க ஃப்ரீயாக கொடுக்குற ஒரே காரணத்துக்காக ஜீப்பு, காரு, வேனு, பைக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து நிறுத்திடுறோம். ஆனால் அதுக்கு டீசல் அடிக்கணுமே சார். சார், இங்க உள்ள துப்பாக்கில வெள்ளக்காரன் காலத்துல துப்பாக்கி திறந்தா மூட முடியல, 3 நாள் திறக்க முடியல. அதுக்கு ஆயில் போலாம்னு வாங்கி வச்சா ஒருத்தன் தலைக்கு தேய்ச்சிட்டு போறான், ஒருத்தன் இட்லி பொடிக்கு போடுறான். இங்க துப்பாக்கிக்கு ஆயில் வாங்கி போட்டு போட்டு ஏன் ஆயில் முடிஞ்சு போயிரும் போல. கடத்தல்காரங்களை ஏன் பிடிக்க முடியலன்னு கேட்டால் உங்கள் சொந்த பிரச்சனை பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஷாப்பிங் மாலில் சேட்டு பொண்ணு கடத்தப்பட்ட சம்பவத்தில் வேற என்ன கிடைச்சது? கடத்தல்காரன் பேசுகிற மொபைல் நம்பர் ஒரு பையனோடதுன்னு ரிப்போர்ட் சொல்லுது. இது சம்மந்தமாக இன்வெஸ்டிகேட் பண்ணதெல்லாம் எனக்கு டீட்டெயிலாக வேணும். அப்புறம் ராகவன், மணி, முருகன், நீங்கள் 3 பேர் ஒரு டீமாக இருந்து லோக்கல் இன்வெஸ்டிகேஷனை புதுசாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். கடத்தல்காரனுங்க எப்படி பொண்ணுங்களை கடத்துறானுங்கன்னு அதை அடிப்படையாக வச்சு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணுங்க. எஸ் சார். எஸ் சார். செந்தில், ரத்னசாமி, சுந்தரராஜன், நீங்கள் 3 பேரும் வெளி மாநிலங்களில்
கடத்தல் தொழில் பண்ணுறவங்களோட இங்கே யாருக்கு தொடர்பு இருக்கு, அவங்க இங்கே நடமாடுறாங்களான்னு வாட்ச் பண்ணுங்க. வித்தின் 24 ஹவர்ஸில் எனக்கு ரிப்போர்ட் வேணும். பப்ளிக் மத்தியில் டிபார்ட்மெண்ட் மேலே நம்பிக்கை வரணும். அதுக்கு முதல் வேலையாக என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. சீக்கிரமாக கடத்தல்காரங்களை பிடிக்கணும். ஓகே, நீங்கள் போகலாம். எஸ் சார். சார், நம்ம மீனாட்சி அம்மன் கோயில் கிழக்கு குபர வாசல்ல டூட்டி பாட்டுக்கு இந்த மாடசாமி ரத்னகுமார் லீவ் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு பதிலா நம்ம வேட்டையாடு விளையாடு. சார், ஒய்ஃபு ஷாப்பிங் மாலில் இருக்காங்க, கொண்டு போய் வீட்டில் விட்டுருங்க. ஓகே சார். மம்மி மம்மி ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்களேன். என்னம்மா, அம்மா ரொம்ப டயர்டா இருக்கேன். என்ன வேணும்? டன் டடைன். நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கே. எங்க வாங்கின? நான் வரைஞ்சது. சூப்பரா இருக்குடாமா, ரொம்ப சூப்பரா இருக்கு. எதுக்கு சிரிக்கிறீங்க? நீங்க தான் நெல்கவனி செல் வார்த்தைய ஒழுங்கா யூஸ் பண்றீங்க. டிராஃபிக் சிக்னலா? நம்ம எல்லாரும் டிராஃபிக் ரூல்ஸை ஒழுங்கா கடைபிடிக்கணும்ல? எல்லாரும் அப்படிதான் தப்பா நினைக்கிறீங்க. நெல்கவனி செல் வார்த்தை வெறும் டிராஃபிக் ரூல்ஸ்க்கு மட்டும் இல்ல. ஒவ்வொரு செயலை செய்யறப்பையும் நிக்கணும், கவனிக்கணும், அதுக்கப்புறம் தான் அந்த செயல்ல ஈடுபடணும். எங்க அம்மா மட்டும் நின்னு கவனிச்சிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அதத்தான் சொன்னேன். பெரிய மனுஷன் மாதிரி பேசுற? பணக்கார வீட்டுல புள்ளையா பிறந்துட்டா சின்ன வயசுல பெரிய மனுஷன் மாதிரி மாறிதான் ஆகணும். ஆமா, அம்மாவை விட நீங்க வந்திருக்கீங்க. அப்பா ஆபீஸ்ல வர டிரைவரே இல்லையா? ஏழையா பிறந்துட்டா எல்லாத்தையும் ஏத்துக்கத்தான் வேணும். வரேம்மா. மூவ் பண்ணுங்க. பவரா எப்ப கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றீங்க? அம்மாப்ல என்னப்பா பச்சை குழந்தை மாதிரி சண்டை போறீங்க? நல்லா ஸ்ட்ராங் ஆடிங்க. அகிலன், உண்மையா பவரா அடிக்கணும். ஓகே கோச். ஏத்தி விடுறதுக்கு இவன் வேறயா? மூவ் பண்ணுங்க. டிங்சர் பண்ணாம விட மாட்டான் போல இருக்கு. லெஃப்ட்ல மூவ் பண்ணி நல்லா பஞ்ச் கொடுங்க. நல்லா வேகமா பவரா கொடுங்க. அம்மா, அப்படிதான். செத்தான்டா செவந்தியப்ப. டேய், என்னாச்சு? குழந்தை அழுகுது, கோட்டர் கொடுத்துட்டு போ. கோவம் வர்றதுக்குள்ள போயிடுறேன். யாருக்கு? உனக்கு கோவம் வர்றதுக்குள்ள நான் போயிடுறேன்யா. அதுதானே பார்த்தேன். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. சுத்தி வர வாரக்கணக்காகும் போலயப்பா. நல்ல வாயை வச்சுக்கிட்டு சிரிச்சாலே வழங்காது. நீ நார வாயை வச்சுட்டு வேற சிரிக்கிறியாடா? அத ஊத்த வாங்கி நீ சொல்றியாக்கும். நீயும் ஒரு நாள் வாங்கு படுவடி. போடா, நாங்களா சின்ன வயசுலயே வாங்கி போட்டோம்டா. நீயுமா? அப்புறம் ஓ மை காட். ஸ்கூல் ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்காக எல்லாரும் தயாராகிட்டு இருந்தோம். நானும் அகிலும் ராசாவேசம் போட்டோம். அது வரைக்கும் சரியாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஃபங்க்ஷனுக்கு முதல் நாள் டீச்சர் கூப்பிட்டு 2 பேர்கிட்டையும் பேசினாங்க. அங்கே தான் ஆட்டம் ஆரம்பம். பாண்டி, ஒழுங்கா பண்ணணும். சரி அகிலன், உண்மையான ராஜா எப்படி நடப்பாரோ, எப்படி பேசுவாரோ அப்படியே உன்னை மாத்திக்க. உன்னை பார்த்தா எல்லாரும் உண்மையான ராஜா மாதிரி இருக்கான்னு சொல்லணும். புரியுதா? பள்ளி ஆண்டு விழா கலை நிகழ்ச்சிகள் இப்போது ஆரம்பமாகும். என் நாட்டின் மீது படையெடுக்க உனக்கு எவ்வளவு தைரியம்! இனிமேல் என் வாய் பேசாது, என் வாள் தான் பேசும். எங்கேடா என் எதிரி? என் கண் முன்னே கொண்டு வாருங்கள். உண்மையா நடிக்க சொன்னா ஒரிஜினல் வாளியை எடுத்துட்டு வந்துட்டா. உன் வாய் பேசாது, உன் வாள் தான் பேசும் என்று சொன்னாயே. இதோ எனது வாள். பதில் சொல்லடா. இதோ எனது வாள். பதில் சொல்லடா. கேட்ட போடு ஒரே தான் மலப்பா மாதிரி வாயை புழக்காத. இங்க ஒரு என் மாப்பிள்ள அசால்ட்டா குத்தினாலே 6 மாதம் ரெஸ்ட் எடுக்க முடியாது. அதுல அவர் உண்மையா குத்த சொல்லிட்டாரு. இன்னும் 1 வருஷம் ரெஸ்ட் தான். போ. போலீஸா பஸ் கண்ட்ராக்டான்னு ஒரே குழப்பமா இருக்கு. என்ன போட்டாமணி கை அரிக்குது, எந்த வருமானத்தையும் காணாமே. எந்த கை அரிக்குது? சோத்தாங்கய்யே. அப்படியா? இப்ப வருமானம் வருவாரு. வந்துருச்சு இல்ல? வந்துருச்சுடா. அடுத்து வந்துச்சு இல்ல?
ஏன் அவசரம் எடுத்தா தரமாட்டேன். நம்பிக்கை இல்லடா, எப்பவுமே பணம் என்கிட்ட இருக்குன்னு நீயே வச்சுக்க. அது உங்க பணம் தான்டா. எங்க பணமா? ஆமா, நான் சொல்ற அசைன்மெண்ட் செஞ்சு முடிச்சீங்கன்னா இந்த பணம் உங்க பணம். அப்படி இல்லன்னா நீங்க போனோம். டேய், பெட்ரோல் டேங்க் உயரறதுக்கிட்டு ரைமிங்கா பேசுற? யாரா நீ? நான் யாருன்றது முக்கியம் இல்லடா. அதோ தெரியுது பாரு போலீஸ் ஸ்டேஷன். அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லா துப்பாக்கி ஆட்டை போட்டு வந்து என்கிட்ட கொடுத்தீங்கன்னா கொடுத்தா எக்ஸ்ட்ரா ஒரு கட்டு பொத்துன்னு விடும். ஓகே ஓகே. டீலா நோ டீலா? டேய், யார பார்த்து என்ன பேச்சு பேசுற? எங்க அண்ணன் எங்க போனாலும் டீல் தான்டா. ஏண்டா, நாங்கன்னா திருடிட்டு ஸ்டேஷனுக்கு போவோம், நீ ஸ்டேஷனுக்குள்ளே திருட சொல்ற. நாங்கன்னா எதுக்கு அஞ்சாத சிங்கம்டா. பாப்பா ஈவினிங் மீட் பண்ணுவோம், மினி குவார்டர் மேன். ஓகே, மீட் பண்ணுவோம். எர்ரா வண்டி வண்டி எடுத்துட்டு போயிட்டானே, முதல்ல டிரைவரை மாத்தணும். ஏனே நீ பாட்டு ஓகேன்னு ஒத்துக்கிட்டியே, அது போலீஸ் ஸ்டேஷன், எப்படி திருட போற? டேய், அதுக்கு நான் அண்ணன் ஐடியா வச்சிருப்படா. நீ போலீஸ் ஸ்டேஷன் பின்னுக்கு உள்ள ஜன்னல் பக்கத்துல உட்காந்துரு, நான் உள்ள போய் உட்காந்துக்கிறேன். நீ ஆள் பேர் இல்லாத நேரத்துல எனக்கு சிக்னல் கொடு, நான் உள்ள இருக்கிற துப்பாக்கி ஆட்டையை போட்டு உங்ககிட்ட தூக்கி போடுறேன். அண்ணே, ஐடியாலாம் நல்லா தானே இருக்கு. ஆமா, வழக்கமா நம்ம குடும்ப சிக்னல் அதானே சொல்றேன். டேய், இடத்துக்கு தகுந்தாப்புல சிக்னலை மாத்தணும்டா. அப்படியா? நீ ஒரு விசில் அடிச்சீனா நீ ஓகேன்னு அர்த்தம், நான் 2 விசில் அடிச்சேன்னா நான் ஓகேன்னு அர்த்தம். ஓகே ஓகே. நல்ல வேளை யாரையும் காணா. இங்கரு, நான் அந்த ஸ்டேஷன்ல துப்பாக்கிகளாக வந்திருக்கேன். இந்தா 1000 ரூபாய் அட்வான்ஸா வச்சுக்க, நான் வேலையை முடிச்சுட்டு போகும்போது உனக்கு எக்ஸ்ட்ரா போட்டு தரேன். வந்துச்சு, போடுங்க போடுங்க. வாடா. சார். டேய் மெக்டொனால்டு, உள்ள வந்துட்டியா? டேய், யாரா நீ? திருடே சார். திருடனா? ஐயா, இங்க திருடு போலாமான்னு வந்துட்டார் ஐயா. அட்வான்ஸ் 1000 ரூபாய் கொடுத்தார் ஐயா. டேய், உடம்புல பேசாம போய் சொல்றேன் சார். யாரா உன்னை பிடிச்சிட்டு வந்தது? பால் பாண்டி சார். பால் பாண்டியா? பால் பாண்டியனுக்கு லீவ் ஆச்சே. டேய், போண்டாமணி விசில் அடிச்சு சிக்னல் எல்லாம் கொடுக்குறான். இங்க தான் இருப்பான் போல இருக்கு. டேய், போண்டாமணி. என்ன கணேசா? டேய், யாரா அவன்? டூப்ளிகேட் பணத்தை கொடுத்து ஏமாத்தி இருக்கிறேன், அதை நம்பி போலீஸ் ஸ்டேஷன்ல ஆட்டைய போடுவாங்க. ஏ மீரா, இருடி நானும் வரேன். ஏய், இங்க பாத்தீங்களாடி புது செல்லு எப்படிடி இருக்கு? யாரடி வாங்கி கொடுத்தா? நேத்து என் பாய் ஃப்ரெண்ட் வாங்கி கொடுத்தா. ஏய், சூப்பரா இருக்கு, கொண்டாடி பாத்துட்டு தரேன். ஏய் குழுடி. ஏய், உங்க அப்பாக்கு தெரிஞ்சா திட்ட மாட்டாரடி? தெரிஞ்சதானே திட்டுவாரு, அப்புறம் என்ன உன்ன மாதிரி டப்பா செல் வச்சிருக்க சொல்றியா? தீயணைப்பு வண்டியுடன் விரைந்து வந்து விடுவோம். முதலில் அந்த கட்டடத்துக்குள்ள தீயோடு போராடுவங்களை காப்பாத்தி வெளியே கொண்டு வருவோம். ஆண்களாக இருந்தா முதுகுல தூக்கிக்கிட்டும், பெண்களாக இருந்தா 2 கைகளாலையும் தாங்கி கொண்டு வருவோம். விபத்து நடந்த இடத்துல கேஸ் சிலிண்டர் இருந்துச்சுன்னா கேஸ் இணைப்பை துண்டிச்சிருவோம், மின் இணைப்பையும் துண்டிச்சிருவோம். பூட்டப்பட்ட அறைகளில் போராடி கொண்டு இருப்பவர்களை எங்களது வீரர்கள் உயிரை பணயம் வைத்து கதவுகளை உடைத்து காப்பாற்றுவோம். எதிர்பாராத விதமாக உடம்பில் தீப்பற்றி கொண்டால் முதல்ல நிற்கணும், பிறகு அருகில் கிடக்கும் கம்பளி அல்லாட்டி சாக்கு போன்றவற்றை உடம்புல சுற்றி தரையில் வேகமாக உருண்டு வாயில கொல்லிக்கட்டையை வச்சு தேய்க்க தீ பிடிச்சா எப்படி காப்பாத்துறது நடிச்சு காட்டிட்டு இருக்காங்களா? அப்படியா? நான் கூட ஏதோ உண்மையிலே தீ பிடிச்சிருச்சு நினைச்சேன்டா. தேவையான முதலுதவி செய்து உடனடியாக ஆம்புலன்ஸ் என்னையா இது? ஏதோ பிளான் சொல்லி கொடுப்பாருன்னு பார்த்தா நவராத்திரிக்கு கொழு வைக்கிற மாதிரி பொம்மையில வாங்கி நிறுத்தி வச்சிருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல சுண்டல் கொடுப்பாரு. சட்டு புட்டுன்னு சாப்பிட்டு எல்லாரும் ஸ்பாட்டுக்கு போயிருவோம். ஸ்பாட்டுக்கு எப்ப பார்த்தாலும் திங்கிறதுல இரு. நாம பண்ணல இன்வெஸ்டிகேஷன்ல கடத்தல்காரங்களை பத்தி எந்த தகவலும் கிடைக்கல. முதல் வேலையா மக்களோட மனசை மாத்தணும். அதுக்கு ஒரு நாடகம் போட போறோம். எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுங்க. ஏற்கனவே ஃபெயிலியர் ஆன ஒரு ஆக்ஷனை தான் நாம நாடகமா நடத்த போறோம்.
கடத்தல்காரனை எப்படி பிடிக்கிறதுன்னு யோசிக்கிறத விட்டு போட்டு நாடகம் நடத்த போறாராம். நெக்ஸ்ட் இயர் மாமூல் கலெக்ஷன் பண்ணி சினிமா எடுத்தாலும் எடுப்பார். நம்ம ஃபியூச்சர். இது நமக்கு மட்டும்தான் நாடகம், பப்ளிக்கு உண்மை. இதனால கடத்தல்காரங்களை நம்ம கண்டிப்பாக பிடிப்போம்னு மக்கள் நம்புவாங்க. நமக்கு இந்த நாடகம் ட்ரெயின் அப்பாகவும் இருக்கும். இதன் மூலமாக கண்டிப்பாக கடத்தல்காரங்களை பிடிக்க ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த எண்ணத்தில் தான் மேலிடத்துல பேசி பெர்மிஷன் வாங்கியிருக்கேன். பொதுவாக ஒரு இடத்த தேர்ந்தெடுக்கிறோம். அங்கே கடத்தப்பட்ட பொண்ணும் பணமும் கைமாறும். சேட்டா நடிக்கிறவர் தான் பொண்ணோட அப்பா. அவர் பணத்தோட மீட்டிங் பிளேஸ்க்கு வருவார். கடத்தின பொண்ணை கூட்டிக்கிட்டு கடத்தல்காரன் உள்ளே வருவான். இதை தெரிஞ்ச போலீஸ் அந்த இடத்த சுற்றி வளைக்குது. போலீஸ் வந்தது தெரிஞ்ச கடத்தல்காரன் உள்ளே இருக்க பப்ளிக்கை பணைய கைதியாக பிடிச்சு வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் என் தலைமையில் இருக்க டீமு உள்ளே புகுந்து அவங்களோட சண்டை போட்டு கடத்தல்காரனை பிடிக்கிற மாதிரி நடிக்கிறோம். நாம் உள்ளே புகுந்து கடத்தல்காரனை அரெஸ்ட் பண்ணிட்டு வெளியே வர்ற வரைக்கும் பப்ளிக் இதை உண்மைன்னு தான் நம்பிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு பின்னாடி தான் இது ஒரு நாடகம்னு நாம் சொல்ல போகிறோம். இதனால் நமக்கு என்ன யூஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? முதல்ல கடத்தல்காரனை பிடிச்சிட்டோம்னு நியூஸ் பரவும். அந்த நம்பிக்கை நம்ம மேலே இருக்க தப்பான எண்ணத்தை மாற்றும். அதுக்குத்தான் இந்த நாடகமே. அந்த நம்பிக்கையை உங்களால் ஏற்படுத்த முடிஞ்சுதா? அதை தற்காலிகமாக நான் ஏற்படுத்துகிறேன். நாடகம் போட்டு நம்பிக்கை ஏற்படுத்துறதை விட கடத்தல்காரங்களை பிடிச்சிட்டா மக்களுக்கு தானே நம்பிக்கை வருமே. கடமை பற்றி என்கிட்ட பேசாத. ஒபே மை ஆர்டர். சார், கேட்கவே இன்டெலிஜென்ட்டா இருக்கு, இன்ட்ரெஸ்டாவும் இருக்கு. இதுல யாராருக்கு என்னென்ன வேஷம்? நான் வேட்டையாடு விளையாடு ராகவனாவே நடிக்கிறேன் சார். அப்ப நான் ஜோதிகா மாதிரி நடிக்கவா? யாருக்கு என்ன கேரக்டர் கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். அதில் நடித்தா போதும். சார், எந்த இடத்துல நடத்த போறீங்க? ஒரு கல்யாண மண்டபத்தில் பிளான் பண்ணியிருக்கேன். பப்ளிக் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, அதே சமயம் எல்லாருக்கும் ரீச் ஆகிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி மண்டபம் எங்கே இருக்குது? ரிஹர்சல் நடிக்கிற அத்தனை பேர் நம்ம டிபார்ட்மெண்ட் ஆட்களா சார்? நோ, ஒரிஜினலாக கல்யாணம் நடக்கிற மண்டபத்தில் தான் நம்ம நாடகத்தை நடத்த போகிறோம். இதனால கல்யாணம் பாதிக்காதா சார்? நம்ம டிபார்ட்மெண்ட் ஆளு கல்யாணம் இருந்தால் எந்த பாதிப்பும் ஏற்படாது. 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். எஸ் ஐயா வணக்கங்கய்யா. என் பொண்ணுக்கு ரிசப்ஷன் வச்சிருக்கீங்க. ஒரு ஆடு தானா வந்து தலையை கொடுக்குது பாரு. ஏட்டையா, உங்க வீட்டுல என்னைக்கு ஃபங்க்ஷன்? வர்ற 18ஆம் தேதி. அன்னைக்கு தானே காலண்டர்ல கண்டவுன்னு போட்டிருக்கு. காலவாசல்ல இருக்க தாய் முகாமிய மண்டபங்க. கட்டாயம் ஐயா குடும்பத்தோட வந்துடுங்க. கண்டிப்பா படையோட வரும். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், கம் இன். உட்காருங்க. இட்ஸ் ஓகே சார். உட்காருங்க சார். ரிஹர்சல்ல நீங்க என்ன கேரக்டர் பண்ண போறேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஆர்வமா இருக்கா? நோ சார், எந்த கேரக்டர் கொடுத்தாலும் செய்வேன் சார். நாம நடத்த போற நாடகத்தை மக்கள் உண்மையை நம்பணும். அப்படி நம்பணும்னா கடத்தல்காரன் உண்மையா நடிக்கணும். அதுக்கு நீ தான் சரியான சாய்ஸா இருக்க முடியும். சார், நான் இப்படி சார் எப்பவுமே நல்லவனா இருக்கோமே, கெட்டவனா இருந்து பார்ப்போமேன்னு என்னைக்காவது நினைச்சிருப்பேன்ல, அதை நிறைவேற்றிக்க சின்ன சந்தர்ப்பம். நான் எப்பவுமே அப்படி நினைச்சதில்லை சார். மற்ற ஆஃபீஸர்ஸ்லாம் வேலையை கடமைன்னு தான் செய்வாங்க. நீ ஒருத்தன் வேலையை கடமையாக செய்கிற. எனக்கு டஃப் கொடுக்க நீ ஒருத்தன் கரெக்டான ஆள். அதனால தான் நான் உன்னை செலக்ட் பண்ணியிருக்கேன். நான் இதுக்கு சரியாக வரமாட்டேன் சார். அகிலன், நீங்கள் நடிக்கிறீங்களான்னு நான் கேட்கல, நடிங்கங்கிற. இட்ஸ் மை ஆர்டர். எஸ் சார். நாடகத்தில் நான் என்ன செய்ய போகிறேன்றதை முன்கூட்டியே சொல்லணுமா சார்? வாட்? யாரை கடத்தணும், எப்போ மாட்டணும்னு ஏதாவது பிளான் இருக்கா சார்? நீ எந்த பொண்ணை வேண்டாலும் கடத்தலாம். அந்த பொண்ணுகிட்ட நடக்கிறது நாடகம்னு சொல்லிடு. உன்னோட கவனமெல்லாம் நீ கடத்தல்காரனா நடிக்கல மட்டும் இருக்கட்டும். மக்கள் மத்தியில் நம்ம டிபார்ட்மெண்ட் மேலே இருக்க மதிப்பு இந்த ரிஹர்சல் மூலயமா மாறப்போகுது. உண்மையான கடத்தல்காரனா நீ ஒன்றை மாற்றிக்கணும். மேலதிகாரின்னு கூட பார்க்காம என்னை நீ செக் பண்ணிய அதே உண்மை இதுலையும் இருக்கட்டும். எஸ் சார்.
பர்ச்சேஸா? அம்மா எங்க? அம்மா ஃப்ரெண்டோட பார்ட்டிக்கு போயிருக்காங்க. நான் மட்டும் தான் தனியா வந்தேன். தனியாவா? ஆமா. சரி வா வீட்டுக்கு போலாம். நான் வீட்டுக்கு வரல. என்ன எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போங்கல. ரொம்ப போர் அடிக்குது. வீட்டுக்கு தெரியாம போக கூடாதுடா. கூட்டிட்டு போக முடியுமா முடியாதா? சரி வா போலாம். Thank you. அப்பா டேய் என்னடா ரெடி ஆகாம இப்படி உட்காந்துருக்க? அப்பா ஏதோ ஒரு ஆர்வத்துல கல்யாணத்தை பண்ணிட்டேன். நினைச்சாலே பயமா இருக்குப்பா. உங்க அம்மாட்ட நான் படுற அவஸ்தையை பார்த்தும் கல்யாணம் பண்ணது உன் தப்பு. யோ அதை எப்பயா சொல்லுவ? போயா லூசு. என் பொண்ணு எம்பூட்டு அழகா இருக்கா. எங்க அண்ணே பட்டும் போல இருக்கே. ஏமா கொஞ்சமா மேக்கப் போடு, இல்லைன்னா மாப்பிள்ள அழகா இருக்கிறாய் பயமா இருக்கிறதுன்னு ஓடிட போறாரு. டேய் உன்னை பார்த்தா இந்த பூனையும் பால் குடிக்குமா தயிர் குடிக்குமா மோர் குடிக்குமான்னு தோணும். அந்த அளவுக்கு நீ நல்லவனா தெரியலடா. ஒரு பய கூட உன்னை திருடன்னு கண்டுபிடிக்க முடியாது. பெரிய இடம் பூந்து அப்படியே அமைக்கிற வேண்டியதான். என்ன பாட்டு கேக்குற? வாடி வாடி நட்டு கட்ட. ஒத்த வாங்க போறேன். ஜெசி வாரேம்மா. ஆஹா தானா வந்து ஒரு கிளி சிக்குது. இது ஐபாட் இல்ல செவுட்டு மிஷின் தெரிஞ்சுன்னா நம்ம கதி அதோ கதி தான். இதை அப்படியே மறைச்சிட வேண்டியதான். என்ன செட்டு எல்லாம் ரெடியா? என்னத்த ரெடி. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த கல்யாண மண்டபமே அமளி துமளி ஆக போகுது. இது யாருக்குமே தெரியாம இருக்காங்க. என்ன முருகன் வீடியோகிராஃபராகவே மாறிட்டீங்க. நீங்களும் தான் கோட்டு கீட்டும் போட்டு அசத்தலா இருக்கீங்க. பொண்டாட்டிட்ட நாடகம் நடக்கிற விஷயத்தை பத்தியே சொல்லவே இல்லை. தெரிஞ்சா என்ன செய்வாளோ ஒரே பயமா இருக்கு. நம்ம வீட்டு கல்யாணத்துல சேட்டு ஐயோ இந்த ஆளா? ஏய் என்னையா அது இந்த குளத்துல நிக்கிற? வாங்கி கொடுத்த ட்ரெஸ் எங்கயா? போன்ற ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல நமக்கு சொல்றது கேள நமக்கு. போ. போச்சு. அயலன்னு வந்துட்டார், ஏசி வந்துட்டா சிக்கலா இருப்பது. ரெடியா? வர. என்ன தம்பி யார தேடுறீங்க? பொண்ணு விடா மாப்பிள்ளை விடா? பாப்பா யாரு? பாப்பா யாரு? சொல்லுங்க சார், பாப்பா யாரு? எங்க போறீங்க? வாங்க உட்காருங்க. உட்காருங்க. நீ உட்காருங்க. உட்காரு. நீ உட்காருங்க. உள்ள போ. ஐயோ நத்த சி அத்தை வாட் ஹேப்பன்ட்? ஏய் வாங்க. சீக்கிரம் வா. உட்காரு. ஓடியாங்க. சுமாரி செய்ய மாட்டேன். வாங்க ரெண்டு பேரும். சீக்கிரம் உட்காரு. ஃபர்ஸ்ட் நைட்ல கட்ல சுத்தி ஓட வேண்டியவே. இப்படி பதறி போய் ஓடியாரல. செல்லம் வந்து உட்கார். இன்னைக்கு பார்த்து இப்படி ஆகணும். என்ன ஏதாவது தகவல்? அகிலன் பப்ளிக் ஒருத்தனை சுட்டான் சார். பப்ளிக்கா நடிச்ச பாவமணியை சுட்டான் சார். அகிலன் கண் வச்சிருந்தானா? ஆமா சார். கதவெல்லாம் போட்டுறானே. என் பிள்ளைக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சானே. ரிசப்ஷன் அதுவும் இப்படியா நடக்கணும்? என்ன சுட்டான்? சாம அப்படியே நிக்கிறான். சார் 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 ஏன் சார் என்ன சுட்டீங்க? நல்ல வேளை நான் உசுரோட தான் இருக்கேன். என் பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் பொழைச்சிச்சு. சார் இது உண்மையான துப்பாக்கி இல்ல? சார் இது குண்டு இல்லாத துப்பாக்கி. சத்தம் மட்டும் தான் வரும். ரிகர்சல் மக்கள் உண்மை நம்புறதுக்காக இந்த மாதிரி பண்ணிருக்கேன். நல்ல ஏற்பாடு பண்ணீங்க. உங்களை போய் கடத்தல்காரன் நடிக்க சொன்னாரே அந்தால சொல்லணும். என்னது டிராமாவா? ஏண்டா எவன் வீட்டு ரிசப்ஷன்ல எவன்டா டிராமா போடுறது? மேடம் ஏன் பதறீங்க? கவலைப்படுறீங்க? உங்களுக்கு ஒன்னாகாது. ஏன்னா அப்படி ஒரு மூஞ்சி கட்டா உங்களுக்கு. சபசபசபா இது எல்லாமே எங்க டிபார்ட்மெண்ட் ஏற்பாடு பண்ண டிராமா தான். அதுக்காக உங்க வீட்டுக்கார்ட்டே சொல்லி பெர்மிஷன் வாங்கியாச்சு. உங்ககிட்ட சொல்லலையா? அந்த டிராமாவில உங்க வீட்டுக்கார் ஒரு சேட்டு வேஷம் போட போறாரு பாருங்க. பிச்சு போடுவாரு பிச்சு. ஆமா அவன் புதுசா இருக்கவே லாயக்கு இல்ல. இதுல சேட்டா நடிச்சு கிழிச்சாம்போ. ஆன்ட்டி நான் ஏசி பொண்ணு. நானும் இந்த நாடகத்துல இருக்கேன். கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்களேன் ப்ளீஸ். ஏசியோட பொண்ணையா கடத்திக்கிட்டு வந்த? சார் அகிலன் உங்க பொண்ணை கடத்திட்டான் சார். ஏன் பொண்ணை கடத்திட்டானா? ஆமா சார்.
எடுக்க மாட்டாளே, பிள்ளை விட்டுட்டு எங்க போய் தொலைஞ்சாளா? உள்ள எவன் சுட்டான் பாத்தியா? ஆமாயா, சுடுறத நின்னு வேடிக்கையா பாப்பாங்க. போயா இந்த காரை வாடா காரன் போ என்ன ரொம்ப ரீல ஓட்டாதடா. கடைசியில இது நாடகம் தெரியும் போது நம்ம பெண்ட நிமித்திடுவாங்க. வா. இது நம்மளுக்கு தெரியல சார். பார்க்குற பப்ளிக்கு ரியலாக தெரியணும். முதல்ல நான் உள்ளே போகிறேன், அப்புறம் நீங்கள் வாங்க. ஓகே சார். நாம திறக்கிறதான பிளானு. இப்ப அவன் திறந்துட்டு வரான். திறந்துருச்சுல, ஓங்கதான் மூடு. அடங்கொய்யால ஒரு அடி முன்ன வந்தா சுட்ட பொசுக்கிடுவேன். உள்ள 13 பேரை பணைய கைதியா பிடிச்சு வச்சிருக்கிறேன். என்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு ஆள் ரெடி பண்ணுங்க. என் டிமாண்ட சொல்றேன். அது மீறி யாராவது தப்பா மூவ் பண்ணா உள்ள யாரும் உயிரோட இருக்க மாட்டாங்க. யோ, என்னையா 10 நிமிஷத்துல எல்லாம் முடிஞ்சிடும்னா? அவன் பாட்டுக்கு எல்லாரும் உள்ள வச்சு சட்டை போட்டு இங்க வர்றான். கதை முடிஞ்சு. இந்த ஆள கடத்தல்காரனா நடிக்க சொன்னார்ல, அந்த ஆளுக்கு கரகம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அங்கிள் நல்லா நடிச்சனா? சூப்பரா பண்ணடமா, சூப்பரா பண்ண. வெளியில இருந்து பார்த்தா இத்துணூண்டு கடையா இருந்துச்சு. உள்ள ஊரே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. குட் மார்னிங் சார். வர நேரத்தை பாரு. எங்க கம்பெனி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான கம்பெனி. ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவோம். கரெக்ட் டைமுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஓகே. ஆத்தாடி, இம்புட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு போறானே. எவ்வளவு பாருங்க? 10 lakhs சார். கவுண்ட் பண்ணிட்டல்ல? அவன் கவுண்ட் பண்ணானா பண்ணலேனான்னு எனக்கு தானே மொத்த பணமும். எண்ணி வையே, உள்ளதானே வைக்கிற. நைட்டுக்கு வந்து முங்கா போட்டுறண்டி மாப்பிள்ளை. முனுசாமி, அந்த பீரோ கொஞ்சம் நாட்டி வையா. சரிங்க சார். வணக்கம் சார். வணக்கம். பகலையிலே எவ்வளவு என்றாங்கடா, நைட்ல எவ்வளவு எண்ண மாட்டாங்க. டுனால்ட்டு விட்டுறாதடா, இவங்க மேலதான் கண்ணு. ஐயோ, இவன் யாருன்னு தெரியலையே. நம்மளே குறுகுறுன்னு பாக்குறேன். சுச்சு போடுறாப்புல நடிப்பான். பின்னால வாடா. நானா? எதுக்கு? எதுக்கா? பேசுற கண்ணை நோண்டிடுவேன். வாடா. யாருக்கிட்ட எஸ்கேப்பா பாக்குற? மரியாதை பின்னாடி வாடா. சார் சார் வேணாம் சார், என்னை விட்டுருங்க சார். பேசுற வாயில குத்துறேன். வாடா. வாடி மாப்பிள்ள வா. டேய், உன் மாச சம்பளம் எவ்வளோடா? அட 10,000மா? யோ, 3 மாச சம்பளம் 30,000 குடியா? யாரு இவனுக்கா? யோ, இங்க நீ மேனேஜரா நான் மேனேஜரா? குடுனா குடியா? கொடுக்க மாட்டேன். இந்தாங்க. டேய், இந்தா உன் 3 மாச சம்பளம். இந்த கம்பெனில சுறுசுறுப்பா இருக்கவனுக்கும் பிரில்லியண்டா இருக்கவனுக்கு தான் வேலை. உன்னை மாதிரி ஓரத்துல இருந்து ஓபி அடிக்கலாம் வேலை கிடையாது. உன்னை கம்பெனில தூக்கிட்டேன் சார். யோ, நீ பேசாதயா. நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். பாவம் புண்ணியம்லாம் பார்க்க மாட்டேன். யோ, இந்த கம்பெனி பக்கம் உன்னை பார்த்தேன் பிழிஞ்சிருவேன். பிழிஞ்சு ஓடுறா. சார், நீங்க போட்டிருக்க ஒயிட் அண்ட் ஒயிட் மாதிரியே உங்க மனசு ஒயிட் எல்லாம் இருக்கு. ஓடுறா. ஆத்தாடி. எப்படியா இந்த மாதிரி சோம்பேறிகளை தூக்குனா தான் நம்ம கம்பெனி முன்னேறும். கிழிச்சிங்க. எவனே தெரியல, அவங்க கையில கொண்டு போய் 30,000 தூக்கி கொடுத்துட்டீங்க. வெள்ளங்கிடும் கம்பெனி. நீ எல்லாம் ஒரு மேனேஜர். ஐயோ ஐயோ, லூசு பயவுல. யாரு வேலை வாக்குறா யாரு வேலை வாக்கலைன்னா அவனுக்கே தெரியல. இதுல வேற ஒரு ஷிட்டா இருப்பாரா. ரோசா பூ, சின்ன ரோசா பூ, உங்க எல்லாருக்கும் வைக்க போறாண்டி ஆப்பூ. ஆப்பூ ஆப்பூ சோப்பூ. ஐயோ, அவன் டார்ச்சர் இவன் டார்ச்சர் தாங்க முடியாது. ஃபோனா? ஐயோ, இவனா? ஹலோ. ஆமா, இங்க என் உயிரே போதா இல்லையான்னு தெரியல. இதுல உயிர் நண்பன் ரொம்ப முக்கியம். ஃப்ரெண்டுமா சொல்றா. டேய், சொன்னா நம்ப மாட்டேன். நாங்க இங்க ஒருத்தங்கிட்ட மாட்டிக்கிட்டு காக்க மாட்டாங்க. போன் பேசக்கூடாது. நடக்கிறது வெளிய யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படியா? எல்லாரும் போனை கொடுங்க. போன் வாங்க காசு இல்ல. போன் போன். ஐ அம் நாட் ஹேவிங் ஃபோன். உங்க போன். இந்த
தர்றேன். நான் தான் டெத்து, ஆனா என் போன் என்னைக்குமே உசுரோட தான் இருக்கும். ஐடியா. இப்ப தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? டேய் உலகம் உண்டா, என்ன ஒய்ஃப் ரவுண்ட் அடிக்கிற? மாப்பிள்ள, கடத்தல்காரர் ஜன்னல் பக்கமா போயிட்டாரு. நான் பெட்ரூம் பக்கமா போயிடுவான். அந்த ஏசி உடனே அட்டாக் பண்ற மாதிரி தெரியல. அதனால நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். என்னையா பிளான்? இப்பாயா என்ன செய்யற? நீ ஓடி போய் ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கிற. சரி. அப்ப பார்த்து பொண்டாட்டிச்சல அவுந்துருச்சு. சேலை வந்துருச்சா? சேலை அவுந்த மாதிரியும் எடுத்து கட்டுற மாதிரியும் தான் சொன்னேன். ஏன் பல்ட்டி அடிக்கிறீங்க? அப்படியா? சாரிண்ணே. டேய் மண்டியா, நீ என்ன பண்ற? மாப்பிள்ள தண்ணி குடிக்க போனதும் அந்த நேரம் பார்த்து நீ டக்குன்னு எந்திரிச்சு நில்லு. இவன் டக்குன்னு எந்திரிச்சு நின்ன உடனே அந்த பனி தெளிக்கிற ஃபேன் இல்ல, அதை லேசா திருப்பி அவருக்கு சென்டர் பண்ணு. கீழே கோலப்பொடி இருக்குல்ல, அதை எடுத்து ஜலக்குன்னு அப்படியே காத்துல அவர் மூஞ்சில பழக்கம். அப்படியே பழக்குன்னு பட்ட உடனே தடுமாறி தொப்பு கடின்னு விழுந்துருவார். விழுந்த உடனே இந்த அம்மா புது பொண்ணு, நீ என்ன செய்யற? அப்படியே குபீர்னு டை வடிச்சு அவரை ஒற்றி அமுக்கு அமைக்கிற. அப்பதான் நான் சேலை கட்டிட்டு இருப்பேன். ஒரே நேரத்துல 2 வேலை செஞ்சா என்ன குறைஞ்சா போவ? சண்டேனா 2ன்னு சொல்லி கொடுக்கலையா? இன்னைக்கு சண்டேவானே, அப்ப நான் என்ன பண்றது? வர வர நீ அமுக்குறதுக்கு ரொம்ப அவசரப்படுற. நீ சேர்ந்து ஒரே அமுக்கு அமைக்கிற. டே மண்டையா, 2 பேரும் அமுக்குனதுக்கு அப்புறம் நிறைய இடம் இருக்கும்டா. நீ டை வடிச்சு ஒரே அமுக்கு. நான் தூரத்துல இருந்து பாக்கும்போது 500 ரூபாய் பர்கர் மாதிரியே இருக்கும். என்ன புரிஞ்சதா? மாப்பிள்ள, இது மட்டும் கரெக்டா நடந்துச்சுன்னு வச்சுக்க, நீ அமுக்கு ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னு வச்சுக்க, அவர் தப்பிக்கவே முடியாது. இந்த கேம் ஓவர், நாமெல்லாம் ரிலீஸ். அதுக்கப்புறம் உனக்கு ஃபர்ஸ்ட் நைட். எப்படி நம்ம பிளான்? சூப்பர்ண்ணே. என்ன அந்த நேரம் பார்த்து அவன் துப்பாக்கி இடத்துல சுட்டான்னா சரியா போச்சு. நான் பார்த்த ஸ்டார் மூவிஸ் இங்கிலீஷ் படத்துல நீ சொன்ன மாதிரி நடக்கல. நீ குழப்பாம கோலப்பொடியில கையவை. இல்லாட்டி கடைசி வரைக்கும் உன் பொண்டாட்டியை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது. அவர் சொல்ற மாதிரியே செய்யுங்க. ஐயோ, ஏன் ரிசப்ஷனுக்கு வந்துட்டு என் ஒய்ஃபை கிஃப்டா தூக்கிட்டு போயிடுவான் போல இருக்கே. என்ன பிளான் ஓகேவா? ஓகேவா பிளான் ஓகேவா? உன்னைய விட இவன் தான் பிரைட். எல்லாத்துக்கும் நல்லா தலையாடுறான். என்ன நடக்க போகுது? போடாம கொஞ்சம் மூக்கா பாக்குறாரு. சார் என்ன? வாட்டர் சார். போ. ஓகே சார். போ போ போ, நீ தண்ணி குடிக்க. நீ பாடாதியா, பதறுது. சார், சேலை வந்துருச்சு, சேவ் பண்ணிக்கிறேன். போங்க. நீ சேலை கட்டவா. யோ மைக் மாண்டா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சும்மா உம்மாவா? பிச்சிர உன்ன ராஸ்கல். டேய், உன்ன இல்லம்மா. எந்திரா ஸ்டாண்டர். எவ்வளவு கேஷுவலா இருக்கான் பாரியா. ஐயோ, எந்திரா, எல்லாத்துக்கும் தலையாட்டல. எந்திரி. சாவடிக்கிறானே. சார் தண்ணி குடிச்சிட்டியா? குடிச்சேன் சார். உட்கார். ஓகே சார். சீரியஸ் இல்ல, சிரிப்பா. தண்ணி குடிச்சாச்சா? இதெல்லாம் நல்லா கேளு. ஏண்டா வாண்டா வர வேண்டியதுனே அப்படி தட்டி மாதிரி உட்காந்துருக்கேன். என்னடா எல்லாத்துக்கும் மண்டையாட்டுற? இதரா நான் பேசுறது புரியல, இந்த சீன் உனக்கு புரியலையா? சரி கருமண்டா. யோ, என்ன எல்லாத்துக்கும் மண்டையாட்டுறான்? அதான் அப்பயே சொன்னேன், இங்கிலீஷ் படத்தெல்லாம் பார்த்துட்டு சீனை சொல்லாதேன்னு. இப்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டான்ல. என்ன பண்ணி தொலைறதுன்னு தெரியல. தம்பி, என்ன எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க, இவன் மட்டும் திரும்பவே மாட்டேன். அவனை கூப்பிடியா? இப்ப அவருக்கு பதிலா நான் தண்ணி குடிக்க போறேன். வேனை திருப்பி கோலப்பிடிய கீழே போட்ட உடனே அவர் தடுமாறுவார். உடனே நீ கார்பெட்டை பிடிச்சலு. ஓகேவா? இப்படி தெளிவா செய்யல சொன்னாதானே புரியும். முதல்ல இதுதானே சொன்னா. இவனுக்கு புரிய வைக்கக்குள்ளே நம்ம உசுறு போயிரும் போல. ஆண்டவா! இவன் பிளான் பண்ண நம்ம போய் ஊருக்கு தானா? ஐயோ அத்தை அடிங்க சார். அப்பா உருண்டுறாமே உதவாங்கிறதானா? அம்மா ஐயோ. சாரி சார், பாத்ரூம் நினைச்சிட்டேன் சார். 10 நிமிஷம் ஆச்சு சார். என்ன சார் பண்ண போறோம்? உன் கேள்விக்கு இப்ப பதில் கிடைக்கும். ஏன் ஆயா எந்திரிக்குது? தம்பி, பாத்ரூம் போகணும்பா. பின்னாடி தான் இருக்கு, போயிட்டு வாங்கம்மா. என்ன ஃப்ளவர்ஸ்ல பூ சாமர் அடிச்சு? சூப்பர் சார். நம்ம கோதாவரியா கிழவியா நடிக்கிறா. அவ கராத்தேல பிளாக் பெல்ட் சார். அகில பாக்ஸிங்ல சாம்பியன் சார்.
அப்ப யார் ஜெயிப்பா? கண்ணு எவன் வச்சிருப்பானா அவன் தான் ஜெயிப்பான். அப்படியா? நீங்க பிளான் பண்ணது போச்சு, நான் பிளான் பண்ணது போச்சு. சந்தோஷமா? விஜயசாந்தி சொந்தக்காரங்களா நீங்க? என்னண்ணே மண்டபத்தை சுத்தி போலீஸா இருக்கு? 13 பேரை கடத்தி வச்சிருக்காங்கப்பா. ஏசி பொண்ணையும் கடத்தி உள்ள வச்சிருக்காங்க. இங்க மண்டபத்தை சுத்தி ஒரே பிரச்சனையா இருக்கு. நான் வீட்டுக்கு வரேன். உள்ள நாங்க தானே வேலை பார்த்துட்டு இருந்தோம். துப்பாக்கி கூட ஆளுங்க வந்துட்டாங்க. உடனே ஓடி வந்துட்டோம். நல்ல வேலை ரிசப்ஷன் நடக்கும்போது வரல, இல்லைன்னா எல்லாரும் மாட்டிருப்பாங்க. வாடகைக்கு வாங்கின வீட்டுல எல்லாம் பேண்ட் இருந்தா விளங்குமா? என்னடா என்னடா நடக்குதுங்க? என் பொண்ணு கல்யாணத்தை இளவிடா மாத்திவிட்டீங்க. எங்க பார்த்தாலும் சங்கு சத்தமா கேக்குது. என்னடா நாடகம் போடுறீங்க? இவர் சுடுவாரா, அவர் பொத்துன்னு விழுவாரா? ஏ பிரியா, வாடி போலாம். நில்லுங்கம்மா. என்ன சுட போறியா? அதுக்கு வேற அளப்பாரு. ஐயோ, அளவு குறிப்பாரியா? இது வேறயா? ஏக்குமா தட தடன்னு எந்திரிச்சு ஓடுற? ஏசி மகளே அழகா ஒத்துழைப்பு கொடுக்குது. அதுக்கு இருக்க பொறுமை உனக்கு இல்லையா? இப்ப போய் சிரிப்பிரியா தெரியல படமா பார்க்க போற. நீ செத்து போயிட்டடா. பேசக்கூடாது. பேசாம படு. இத்தனை வருஷம் அந்த ஏட்டு இந்த பொம்பளை கூட எப்படித்தான் குப்பை விட்டுனாருன்னு தெரியல. இதுக்காகவே அந்த ஆளுக்கு ஒரு அவார்டு கொடுக்கணும், அவார்டு கொடுக்கணும். அம்மா என்ன சுட போறியா? சுடு. அமுகுண்டே அமுகுண்டே நில்லுடி அமுகுண்டே. டிபார்ட்மெண்ட் ஆர்டர்மா. இதை செய்யாம விட்டேன்னு வச்சுக்கோ, என் ப்ரமோஷனே பாதிச்சிடும். உன் புருஷனை வேலையை விட்டே தூக்கிடுவாங்கம்மா. ஏட்டையா, உங்க கனவு கண்ணியை சட்டுன்னு வந்து உட்கார சொல்லுங்க. இல்ல சார் உங்க மகளை பட்டுன்னு சுட்டு செத்த மாதிரி படுக்க வச்சிருவாரு. யாரை கேட்டு ஓகே சொன்ன? இந்த வாங்கிக்கோ. அடிக்காத அமுகுண்டே, கோபப்பட்டு ஓடாத அமுகுண்டே. ஏட்டையா, என்னையா சம்சாரம் வச்சிருக்க? கொஞ்ச நேரத்துல கத்தி குடிய கெடுக்க பார்த்துச்சு. உட்காரு உட்காரு. இனிமேல ஸ்டேஷனுக்கு வேலைக்கு வந்துடாது. ஏதாவது அடை கடையா பார்த்து செட்டில் ஆயிரு. இதுல கொஞ்சல் வேற. அம்முக்குண்டு செல்லக்குண்டு அணுகுண்டுன்னு விளங்கிறோம். தோல்வி நிலை என்ன நினைத்தால் ஆரம்பிச்சிட்டாங்களா? அங்கிள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, பாட்டு பாடட்டுமே ப்ளீஸ்? நடந்துச்சுன்னா கேம் முடிஞ்சிருச்சு. ஹலோ, பொசிஷன் ஓகேயா? பொசிஷன் 1 ஓகே சார். பொசிஷன் 2 ஓகே சார். ஹலோ. தேவையில்லாம ஏன் சுட்டுக்கிட்டு இருக்க? கடத்தல்காரன் சுடுறதுக்கு காரணம் தேவையில்லை சார். வெளியே என்ன நடக்குதுன்னு ஜன்னல் வழியை எட்டிப்பார். பாத்தியா, பொய்யா நீ சுடுற சத்தத்தை கேட்டு மக்கள் பயந்து போயிருக்காங்க. மக்களை சமாதானம் பண்ண வேண்டியது உங்களோட கடமை. ஒரு கடத்தல்காரன் என்னோட வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கேன். டார்கெட் விசுவலுக்கு வந்துருச்சு சார். சார், டார்கெட் விஷுவலுக்கு வந்துருச்சா? சுட சொல்லலாமா சார்? ஓகே சார். ஆர்டர் சார். ஐயோ சீக்கிரம் சொல்லுங்க. டார்கெட் மிஸ்ஸிங் சார். பார்த்தோன்னே சுட வேண்டியதானே? என்னத்த ஓகேன்னு கேட்டுக்கிட்டு. ஏன் இந்த மூலம் முழிக்கிறீங்க? உங்க போனாக்கும் இந்த நேரம் பார்த்து என் பொண்டாட்டி எதுக்கு போன் பண்றானே தெரியல. ஹலோ. எங்க இருக்கீங்க? பாவமணி தானே? அவர் செத்துட்டாரு. என்னது? செத்து போயிட்டாரா? ஹலோ. ஐயோ 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 பொண்டாட்டி கிட்ட செத்து போயிட்டேன்னு சொல்லிட்டார். ஹலோ, இங்க பாரு, நான் நல்லா தான் இருக்கேன். இங்க பாரு, என்ன போகவே மாட்டேங்குது. ஐயோ ஐயோ, சார்ஜ் வேற போச்சா? சார் என்ன சார் என் பொண்டாட்டி கிட்ட? போனை வச்சுட்டு போங்க சார். என்ன சார் என் பொண்டாட்டி கிட்ட? அட போனை வச்சுட்டு போங்க சார். ஏன் சார் இப்படி பண்றீங்க? வாழ்க்கையே போச்சு. ஐயோ, என் பொண்டாட்டி ஆசையா போன் பண்ணும்போது நான் செத்து போயிட்டேன்னு சொல்லிட்டார். இன்னும் என் சொந்தக்கார வந்தக்காரையில என் வீட்டுக்கு வந்திருப்பாங்க, பந்தல போட்டிருப்பாங்க, பயிர வச்சிருப்பாங்க. வாழ்க்கை போச்சு, இளம போச்சு, வாலி போச்சு, ஏச்சு போச்சு. சார் டீடைல் ஏதாவது சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். எங்களுக்கு ஏதாவது பதில் சொல்லுங்க. சும்மா இருந்தா எப்படி சார்? அவரை கூப்பிட்டா நீங்க எதுக்கு சார் வரீங்க? அவர் என்ன சொல்லணுமோ அதை நான் சொல்லுவேன். சொல்லுங்க. உங்களை பத்தி ஏதாவது ஃபுட்டேஜ் கிடைச்சதா சார்? உள்ள இருக்கவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? எத்தனை பேர் செத்துருக்காங்க சொல்லுங்க சார். அவன் ஏதாவது டிமாண்ட் சொன்னானா? டிபார்ட்மெண்ட் என்ன முடிவு எடுக்குதோ அதை நாங்களே உங்களுக்கு சொல்லுவோம். அது வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. போங்க போங்க. ஏசி பொண்ணை கடத்தி வச்சுக்கிற தகவல் வந்திருக்கு. 13 பேரை பிணக்கைதியா பிடிச்சு வச்சிருக்கான். கடத்தல்காரன் இதுவரைக்கும் எந்த டிமாண்டும் சொல்லல. ஆனா பேச்சுவார்த்தைக்கு ஆள் கேட்டிருக்கான். அதே நேரம் தொடர்ந்து துப்பாக்கி சுட சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கு. இதுவரைக்கும் போலீஸ் தரப்புல இருந்து சரியான பதில் இன்னும் கிடைக்கல. மதுரையிலிருந்து சரவணா டிவிக்காக கேமராமேன் அருளுடன் ஹென்றி.
உன் கூட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஆள் வந்துகிட்டு இருக்காங்க. உன் கூட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு முன்னாடி உள்ள இருக்கவங்க பொசிஷன் என்னன்னு தெரிஞ்சாகணும். அதுக்கு எங்க டிபார்ட்மெண்ட் ஆள் ஒருத்தர் உள்ள அனுப்புறதுக்கு சம்மதி. ப்ளீஸ் நான் சொல்றத கேளு. ஏசி சார், உங்க டிபார்ட்மெண்ட் ஆளை உள்ள அலோ பண்ண முடியாது. சரவணா டிவி ரிப்போர்ட்டர்ஸ், உங்க லைவ் கேப்சர் மிஷின் ரெடியா வச்சுக்கோங்க. ஃபுட்டேஜ் அனுப்புறேன். லைவா? கிழிஞ்சது. இது வேறயா? நம்மால எந்த பக்கம் போனாலும் கேட்ட போடுவான்ல. ஐயோ லைவாமே இந்நேரம் பார்த்து நான் கிரீம் எடுத்துட்டு வரலையே. ஏதாவது சீப்புக்கு போய் வச்சிருக்கியா? அவங்க என்ன இருக்குன்னு உங்களுக்கு சீப்பு வேணும்? சைடு வியூல நான் அழகா இருக்கேன்னு உனக்கு பொறாம. ஐயோ லைவ்ல காமிச்ச உடனே புடிச்ச உசுரோட இருக்கேன்னு நம்புவா. மேடம் கொஞ்சம் முடியெல்லாம் களைச்சி விடுங்க, அப்பதான் பார்க்க ரியலா இருக்கும். இப்ப எடு ஏல. ஐயோ அவனுக்கு இங்கேயே போட்டு அடிச்சிட்டே இருக்கியே. 1 மினிட்யா. ஏய் ஓகே. ஒரு நிமிஷம். செத்த மாதிரி படுமா. சிரிக்காதீங்க, நீங்களும் செத்த மாதிரி படுங்க. இந்த செத்துட்டேன். நீங்க சொன்ன மாதிரி ஃபுட்டேஜ் அனுப்பிட்டேன். என்னை டிஸ்டர்ப் பண்ணவங்களை சுட்டுட்டேன். இதுக்கு மேல யாரையும் சுடாம இருக்கணும்னா உடனே 10 கோடி ரூபாய் வேணும். ஏற்பாடு பண்ணுங்க சார். ஹலோ. என்னங்க நம்ம பொண்ணு? அவளை விட்டு எங்கடி போன? நான் ஃப்ரெண்டோட பார்ட்டிக்கு போயிருந்தேங்க. அவளோட போ. என் பொண்ணை எப்படி காப்பாத்துன்னு எனக்கு தெரியும். வேடி போன. கொஞ்சம் ரிவர்ஸ் போ. ப்ளே பண்ணு. ஃப்ரீஸ். ஜூம். சார் இவன் சிக்னல் திருடான் சார். சிக்னல் திருடன்னா? திருடும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் சிக்னல் கொடுத்துட்டு திருடுவாங்க சார். சார் உள்ள ஃபுட்டேஜில் பார்த்தமே, அவன் பேர் கோண்டாமணி சார். அவனுடைய பார்ட்னர் பேர் டொனால்ட் சார். அவனை பிடிச்சா ஏதாவது பண்ணலாம் சார். அவனை முதல்ல தூக்கிட்டு வாங்க. சரி சார். யோ ஏசி, நான் ஐஜி பேசுறேன்யா. சார் என்னமோ சொன்னியா 1/2 மணி நேரத்தில் ரிகல்சல் முடிஞ்சிரும்னு. அவன் என்னமோ டிவிக்கு ஃபுட்டேஜ் அனுப்பி 10 கோடி ரூபா கேட்டு மிரட்டிட்டு இருக்கான். சார் இதை பப்ளிக் உண்மையை நம்பணும் சார். அதான் இதை சேனல்காரங்க ரிகல்சல்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி முடிச்சு ஆகணும். புரிஞ்சுதா? ஓகே சார். நீங்க கூப்பிட்டீன்னு கூப்பிட்டு வந்துட்டாரு. அவனுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை. விட்டுருங்க சாமி. எப்பரா சிக்னல் கொடுத்து திருடுவீங்க? சார் எங்க தொழில் ரகசியத்தை கேட்குறியா? அதனால சொல்றேன். மனுஷங்க இருக்கிற இடத்துல மிருக மாதிரி சிக்னல் கொடுப்போம். மிருகங்க இருக்கிற இடத்துல மனுஷ மாதிரி சிக்னல் கொடுப்போம். எங்க எதிரியே இருக்கிற இடத்துல இப்படி துப்பி கொடுப்போம். ஏன் திருட்டு பயல, உங்களுக்கு எதிரியே நாங்க தான். எங்க மேலேயே காரி துப்பியா? எதிரின்னு ஒத்துக்கிட்டா சரி. டே சார் சொன்ன மாதிரி நீ இங்க இருக்கேன்னு உள்ள இருக்கிற உன் கூட்டாளிக்கு சிக்னல் மூலமா தெரியப்படுத்து. பதிலுக்கு அவன் சிக்னல் கொடுக்க வேணான்னு சொல்லு. ஏன்னா ஏசி உதவி கேட்டாரு. கடத்தல்காரன் அசந்த நேரமா பார்த்து மண்டபத்துல குழப்பத்தை உண்டு பண்ணி அவன் கவனத்தை திசை திருப்ப சொல்லு. ஓகேன்னா சிக்னல் கொடுக்க சொல்லு. ஓகே சார். என்னடா சார் இவ்வளவே மேட்ரா? நான் என்னமோ சிம்ஸ் பாண்டி மாதிரி ஆக்ஷன் பிளாக் பண்ணலாம்னு பார்த்தா இது ஒரு சாதாரண சல்லி மேட்ரா. ஏண்டா எங்களை பார்த்தா ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி தெரியுதா? சார் இவர் நினைப்பு பொழப்ப கிடக்குது சார். சார் சிக்னல் மூலமா கொடுக்கலாம். ஆனா உள்ள மண்டபத்துக்குள்ள இருக்கிறவனுக்கு சிக்னல் மூலமா கொடுத்தா எப்படி கேக்கு? மூளையை கழட்டி வச்சுட்டு வேலை பார்க்குறீங்களா? யார பார்த்து நீ அடிச்சது பச்சை பிள்ளைக்கு கூட வலிக்காது. இந்த தூசி தட்டுற வேலையை விட்டுரு. டேய் எப்படி கேட்கணும் எப்படி கேட்க வைக்கணும் எங்களுக்கு தெரியும். சொன்ன வேலையை மட்டும் செய். ஹலோ மிஸ்டர் ஏசி. நான் பிசி. கோட்டு போட்டிருக்காரு. அப்ப அவரா தான் இருக்கும். ஹலோ சார், ஐ எம் குட்டப்பன், சமாதானப்புறா. யார் இவன் தான் பேச போறானா? அவிச்ச முட்டை மாதிரி இருக்கேன். காதுல டோப்பா மாட்டியிருக்கேன். சார் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். பார்க்க கூடாது, பேசணும். என்ன சார் வாயத்திற்காம பேசுறீங்க? இங்க அபோட் 10. நீ பேசும்போது இவர் பக்கத்துல இருந்துட்டு ஏதாவது சவுண்ட் கொடுப்பாரு.
அதான் நீ கண்டுக்க கூடாது. நல்லா இருக்கே. ஆமா, என்ன பேச போறீங்க? நீ தாயா பேசணும், பேசி தொலை. பேசிடுறேன். நேயர்களே, இன்னைக்கு பட்டிமன்ற தலைப்பு என்னன்னா, உள்ள இருக்கிறவன் நல்லவனா இல்ல வெளிய இருக்கிறவன் நல்லவனா தெரிஞ்சுக்கோ. ஐயோ சார், பட்டிமன்றத்துல இருந்து கூட்டு வந்து தொலைச்சிட்டோம். அந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க சார். மைக் எடு. இல்ல சார், 6 மணிக்கு மேல டியூட்டி முடிஞ்ச உடனே சீரியல் கட்டல பார்த்த உடனே ஸ்டேஜ் ப்ரோகிராம் நான் வந்துருச்சு சார். வர மைக் எடு. எடுத்துட்டேன் சார். வாயில வை. வச்சிட்டேன் சார். ஐயோ இங்க இல்லையா? ஓ வாயில. என்னையா ஒன்னு பேசுற இல்ல பாடுற? நான் சொல்லி கொடுக்கறேன், அதே மாதிரி செய்யணும். புரியுதா? புரியுது சார். தம்பி, நீ பண்றதெல்லாம் மிகப்பெரிய தப்பு. உள்ள இருக்கிற பெண்கள்லாம் மஞ்ச தேய்ச்சி வயசுக்கு வந்த பச்சை குழந்தைகள். மஞ்ச பச்சை பெர்ஃபெக்ட் சார். நீ உள்ள கடத்தி வச்சிருக்கிறியே, அவங்க 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாதவங்க. அவங்களுக்காக நீ 10 கோடி ரூபாய் கேக்குறியே, நியாயமா? தம்பி, உன் கோரிக்கை எல்லாம் அரசாங்கத்திட்ட பேசிட்டேன், அதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அது வரைக்கும் நீ பொறுமையாரு. பொறுமையே வாய வெல்லும். அட பாவி, பதட்டத்துல பழமொழியை தப்பா சொல்றானே பண்ணாட. செஞ்சிட வேண்டியதுதான். நீ சரண்டர் ஆயிட்டேன்னா உன் மேல கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்கிடுவாங்க. அரசாங்கம் உன் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்காது. அது வரைக்கும் நீ பொறுமையாரு. நன்றி, வணக்கம். சார், தொண்டை கரகரங்குது. போற வழியில சரணா சொல்லி போறேன் சார். நடிச்சதுக்கு ரொம்ப நோ தேங்க்ஸ். மென்ஷன் சார். சார், நடிச்சதுக்கு யார் சார் பேட்டா தரது? செருப்பு. என்ன இவர் இப்படி பேசிட்டு இருக்காப்ல? இந்த மாதிரி பேசதாண்டா கவுப்பாங்க. என்ன சிக்னல்? எல்லாத்தையும் சொல்லிட்டியா? ஐயோ, எத்தனை நாட்டிதான் சொன்னதே திருப்பி திருப்பி கேட்பாரு. ஐயா சொல்லிட்டயா? கண்ணையே சார். ரெடியாம்மா? ரெடி சார். ஐடியா. என்ன கடத்தல்காரா, பேசுனது கேட்டுச்சா? சரண்டர் ஆயிடுறியா? நீங்க சொன்னா சரண்டர் ஆயிரேன் சார். கடத்தல்காரனா பதில் சொல்லு. அப்ப நீங்க போன்ல பேசக்கூடாது சார். இதுக்கான பதில மற்றவங்களுக்கு ஃபுட்டேஜ் அனுப்பிச்சு வைப்பியே, அப்படியே அனுப்பிச்சு வை. இப்போ என்கிட்ட பேசு. வந்தவர் சரண்டர் ஆகிற மாதிரி பேசலையே சார். சீரியஸ்னஸ் புரியாம பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் சீரியஸ்னஸ் புரியும் உங்களுக்கு. சபாஸ், எவ்வளவு தூரம் உன்னால போக முடியுமோ அவ்வளவு தூரம் போ. நான் பார்த்துக்கிறேன். இதே வீம்பு கடைசி வரைக்கும் இருக்கணும். ஓகே? எஸ் சார். ரெக்கார்ட் பண்ணதை செக் பண்ணுங்க. ஏதாவது சிக்னல் வந்துக்கான்னு பார்ப்போம். சீரியஸ்னஸ் புரியாம பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ல வரேன்னு புரியலையே. இருமுறையா சார்? இருமுறதே சிக்னல் சார். அதான் என்ன சொல்றான்னு கேக்குறாரு. ஓகேன்னு சொல்லிட்டியா சார்? அப்புறம் என்ன சார்? ராகவன், நம்ம டீமை ரெடி பண்ணுங்க. ஓகே சார். ஐயோ, அப்பாடா. அப்பா, என்னம்மா? வீட்டுக்கு வா, அவனை வச்சுக்கிறேன். இதாடா ஷிஃப்டிங் அண்ணா. இறா உன்னை எங்க ஃபர்ஸ்ட் நைட்டை கெடுத்துட்டல, வாயை கோவன் ஆகிக்கிறா உன்னை. பசிக்குதா? ஆமா அங்கிள். தேங்க் யூ. என்ன பண்ணலாம்? ஒரு ஐடியாவும் கிடைக்க மாட்டேங்குதே. அம்மா, என்ன பண்றது? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. எங்க தான் போய் தர்றது? இருக்கா? சூப்பர் ஐடியா. டேய், என்னடா கிணத்துக்குள்ள கல்லு போட்ட மாதிரி இருக்கு? எந்த ரியாக்ஷன் காணும்? சார், அவனும் யோசிக்க வேணாமா? இவ்வளவு நேரம் நீங்க இங்க தானே சும்மா நிக்கிறீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டிவி பட்டிய குறுன்னு பாத்துக்கிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ சார். சாப்பிடுங்க. ஓபன் பண்ணி அப்பாடா, இந்தாங்க. இப்ப சாப்பிட கொடுத்தீங்களே. டார்லிங், சாப்பிடுங்க. குரங்கு இடையில பிடிச்சி.
டேய் ஒழுங்கா சிக்னல் கொடுத்தியா இல்லையா? யோ நீ லூசாயா நீ? நான் ஒழுங்கா சிக்னல் கொடுக்காம தான் அவன் பதில் சிக்னல் கொடுத்தானா? ஏன் அப்படி தப்பு தப்பா யோசிக்கிற? போன் அடிக்குது. என்னடா? எடு. இரு எடுக்கிறேன். சார் பார்ட்னர் சார் போன் அடிக்கிறேன். ஒண்ணும் இல்ல சார். இப்ப என்னடா? கொஞ்சம் வாயை மூடிட்டு இருங்க. டேய் என்னன்னு சொல்லிட்டானா? அடே அறிவட்ட முட்டா பயலே, ஏடா அப்படி தப்பு தப்பா யோசிக்கிற? ஏதா இருந்தாலும் புத்திசாலித்தனமா யோசி. அப்படின்னு அவன் சொல்லல சார். அவன் போன யாரோ ஆட்டைய போட்டு சொல்றாங்க சார். என்னை விட்டுருங்க சார். ஐயோ விட்டுருங்க சார். ஏசி சார், நீங்க என்ன கடத்தல்காரனை மாற சொன்ன உடனே ஆதி முதல் அந்த வர அலசி ஆராய்ஞ்சு கடத்தல்காரனாவே மாறிட்டேன். ஒரு போலீஸ் எப்போ யோசிக்கிறது 5 5 10ன்ற கூட்டல் கணக்கு. ஆனால் ஒரு கடத்தல்காரன் யோசிக்கிறது 5 5 25ன்ற பெருக்கல் கணக்கு. உங்களோட அடுத்த மூவுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன்.